ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சந்தியாஸ் வேர்ல்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அடை. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மிக முக்கியமானது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு கவுனி அரிசியை நைட்டே ஊற வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பு கருப்பு உளுந்த அதையும் நைட்டே ஊற வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இதை மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு மையம் அரைக்கணும் அப்படின்னா, தோசை மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தனியாக அரைச்சிக்கலாம். 12 பல்லு பூண்டு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 15 காஞ்ச மிளகா. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ஸை நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கலந்து மொத்தமாக அரைச்சோம் அப்படின்னா அங்கங்கே சரியாக அரைப்படாது, முழுசாக நிற்கும். அது நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அதனால வெட் இன்க்ரீடியன்ஸையும் நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மாவு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ என்னோடய பேட்டர் பாருங்கள், கொஞ்சம் குறப்பாக நான் அரைச்சிருக்கேன். இப்படி நம்ம அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் எனக்கு தேவையான மாவு மட்டும் நான் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன். மிச்ச மாவை நான் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாகவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நான் அடுத்து தேவைப்படுற போது மட்டும் நான் எடுத்து தண்ணி ஊற்றி கலந்துக்குவேன். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும். நான் 2 ஆனியன்ஸ் ஃபைன் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் முருங்கை இலையும் கழுவி எடுத்திருக்கேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலுமேவும் அதே சாஃப்ட்னஸோடு அதே டேஸ்ட்டோடு அவ்வளோ எம்மியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்ஸோடு ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சந்தியாஸ் வேர்ல்டில் டெசர்ட் கியூனோட ஆல் டைப் ஆஃப் ப்ரௌனிஸ் டிஸ்பேச் பண்ணுறோங்க. வரப்போகிற நியூ இயர் 2025ன்றதுனால நம்ம ஜான்வரி 25 வரையும் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. அதாவது 1/4 கிலோ ப்ரௌனி